நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள கீழ் எடையாளம் கிராமத்தில் 3 தலைமுறையாக இருந்த இரட்டைக்குவளை முறை ஒழிக்கப்பட்டுள்ளது. கீழ் எடையாளம் கிராமத்தில் உள்ள தேநீர் கடையில் தாழ்த்தப்பட்டோருக்கும் மற்றவர்களுக்கும் தனித்தனி டம்ளர்களில் தேநீர் வழங்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை அலுவலகத்திற்கு புகார் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இரட்டை டம்ளர் முறை தொடர்பாக நேரில் விசாரணை நடத்தினார். இது தொடர்பான செய்தி கடந்த 19ஆம் தேதி நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தேநீர் கடையில் தற்போது அனைவருக்கும் சமமாக கண்ணாடி டம்ளரில் தேநீர் வழங்கப்படுகிறது. இந்த நிலை மாற உதவிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். எங்கள் கீழடலம் கிராமத்தில் எங்கள் அப்பா எங்கள் முப்பாட்டன் இருக்கும் பொழுது இரட்டைக்குவளை முறை தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்தது. அந்த நாங்கள் பல முறை போய் அந்த தேநீர் கடையில் கேட்கும் பொழுது அவர்கள் எந்த இதுவும் எங்களுக்கு பதில் சொல்லவில்லை. அதை ஒட்டி 28/7/2016 அன்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் புகார் செய்திருந்தோம். அந்த புகாரின் பேரில் விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட தேசிய ஆணையம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் பேரில் திண்டிவனம் துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் எங்களை கூட்டு விசாரணை செய்தார். அதை ஒட்டி நியூஸ் 18 சேனல் பதிவு செய்தது.